திருச்செந்தூரில் தெய்வானை யானை மிதித்து 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பராமரிக்கப்பட்டு வந்த தெய்வானை யானை தனது பாகன் மற்றும் அவரது உறவினரை மிதித்துக் கொன்ற சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் இதுபோன்ற அசாதாரண சூழலை தடுக்க யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தப்படுமா என யானைகளை பராமரித்து வரும் யானை பாகன்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். ஆம், தமிழகத்தில் உள்ள 27 திருக்கோவில்களில் பராமரிக்கப்பட்டு வரும் 29 யானைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முதல் ஜனவரி வரை 48 நாட்களுக்கு புத்துணர்வு முகாம்கள் நடத்தப்படும். 2003ஆம் ஆண்டு முதல் 2021 வரை யானைகள் புத்துணர்வு முகாம் 18 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த நிலையில் கரோனா தொற்று பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் நடப்பாண்டு வரை யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடத்தப்படவில்லை. கோவை தேக்கம்பட்டியில் பவானி ஆற்று கரையோர பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் கடைசியாக நடத்தப்பட்டது. இந்த முகாம்களில் யானைகள் பிற யானைகளை சந்திப்பதால் உளவியல் ரீதியாக மகிழ்ச்சியடைகின்றன. முகாம்களில் யானைகளுக்கு ஓய்வு கிடைப்பதோடு பழங்கள், காய்கறிகள், கரும்பு, சிறுதானியங்கள், வெல்லம் போன்ற இயற்கையான சத்துப் பொருட்களும் வழங்கப்படுகிறது. மேலும் கால்நடை மருத்துவர்களின் முறையான உடல் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுகின்றன. இதனால் உடல் ரீதியாகவும் யானைகள் புத்துணர்ச்சி அடைகின்றன. தமிழகத்தில் 2021க்கு பிறகு புத்துணர்வு முகாம் நடத்தப்படாததால் யானைகள் மிகவும் சோர்வாக அழுத்தத்துடன் காணப்படுகின்றன. கோவிலுக்கு உள்ளே குளியல் தொட்டிகள், ஷவர் அமைத்தாலும் தனிமை மற்றும் அழுத்தத்தாலும் யானைகளால் பாகன்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுகின்றன. தமிழகத்தில் உள்ள கோவில் மற்றும் மடத்தில் வளரும் யானைகளுக்கு ஆண்டுதோறும் புத்துணர்வு முகாம் நடத்த உத்தரவிட வேண்டும் என்று பொதுநல வழக்கு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் யானைகள் நலன் கருதி மீண்டும் புத்துணர்ச்சி முகாம் நடத்த வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பாகன்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.